தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகளுக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனோடைய அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். Asus தரப்பில் வந்து லான்ச் ஆன Zenfone Max Pro M1. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை சுற்றி பலவிதமான கேள்விகள், அதுவும் அந்த அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2200 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்திருந்தது. இது இல்லாமல் நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க, ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்கமான கொஷின்ஸுங்க. ஸோ இதில் ஒரு சில காமனான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிக் பண்ணி நான் இந்த வீடியோவில் ஒரு 25 கொஷின்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின எழுந்த சந்தேகங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் கடந்த 100 மணி நேரத்துக்கு மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் குயிக் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ ஏன் இல்லைன்றதை இந்த வீடியோ நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்ப அதிகமாக காமனான இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 2 சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3மே போட்டுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி 3மே போடலாம். நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் தனியாக போட்டுக்கலாம். நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த 2 சிம் நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா, நீங்கள் போடக்கூடிய 2 சிம்முமே 2 ஜியோ சிம்முமே நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் நினைக்கிறேன், இன்றைக்கி தேதி வரைக்கும். மேபி இன் ஃபியூச்சரில் Redmi Note 5 ப்ரோலலாம் அப்டேட் கொடுக்கலாம், பட் இப்போ வரைக்கும் எதுலேயுமே கிடையாது. இதில் நீங்கள் 2 ஜியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 4G ஒரே டைமில் எடுக்குது, 2 VoLTEயும் ஒரே டைமில் எடுக்குது. அந்த விஷயத்தில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் சேலுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சேல் அப்படின்னா இப்போ வரக்கூடிய மே 3ஆம் தேதியிலிருந்து இதோடைய சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ளாஷ் சேலா ஓப்பன் சேலா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஓப்பன் சேல் தான் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. இந்த 3ஆம் தேதிக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஒன்று 3GB RAM 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட கொண்ட மாடல், இன்னொன்று 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட மாடல். ஸோ ஒன்று 11,000, இன்னொன்று 13,000. இந்த 2 மாடல் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். 6GB RAM எப்போலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 6GB RAM இப்போலேருந்து 1.5 மாதங்கள் கழித்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ப்ராப்பரான டேட் என்னன்றதை சொல்லலை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏதாச்சும் ப்ரொடெக்ஷனுக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேலே ப்ரொடெக்ஷனுக்கு எந்த கிளாஸுமே கிடையாது. கொரில்லா கிளாஸும் கிடையாது, டிராகன் ட்ரில் கிளாஸும் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் 2.5D கிளாஸ் தான் உங்களுக்கு ஓலியோஃபோபிக் கோட்டிங்கோட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா சப்போஸ் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வீடியோ வந்து எவ்வளோ வரைக்கும் எடுக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. ரியர் ஃபேசிங் கேமராவில் நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் EAS சப்போர்ட் கிடையாது. EASனா என்னன்னு தெரியலனா EAS தமிழ் டெக்னு போட்டு பாருங்கள். எக்ஸ்பிளைன் சீரிஸில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இது போல் தான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பிளைன் சீரிஸில் வீடியோ இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அந்த டேர்ம் என்னவோ அதை போட்டு தமிழ் டெக்னு போட்டிங்கனாவே நம்ம வீடியோ வந்துடும். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, EAS சீக்கிரமாக கொடுத்துருவாங்களான்னா, நான் டீம் கிட்ட பேசின வரைக்குமே என்ன சொல்லியிருந்தாங்க Asus தரப்பில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு பிளானும் கிடையாது EAS கொண்டு வரதுக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD வீடியோ காட்சி EAS கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்ததாக VoLTEயில் வீடியோ கால் இருக்கா? இப்போதைக்கு இல்லைங்க. டிஃபால்ட் டைலரில் VoLTEக்கு வந்து வீடியோ கால் சப்போர்ட் கிடையாது. வீடியோ காலே நீங்கள் வந்து பண்ண முடியறதில்ல. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஜியோ 4G அந்த வாய்ஸ் ஆப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த போல் வந்து ஆப் போட்டு தான் வந்து கால் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கான அப்டேட் நான் கேட்டிருந்தேன் Asus டீம் கிட்ட. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, டேரெக்டாக கூகுள் தரப்பில் இருந்து தான் இதுக்கு அப்டேட் வரணும். ஸோ நான் ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நான் கொடுக்குறேன். பட் மேபி எவ்வளோ சீக்கிரம் வரும், இதுக்கான எக்ஸாக்டான ஒரு பீரியட் வந்து என்னால் சொல்ல முடியாது. வருமா அப்படின்றதும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இது போல் ஒரு டிஃபால்ட்டான டைலர்லேயே ஜியோவில் வீடியோ கால் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன யூஐன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு, அதாவது டேரெக்டாக கூகுள் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பியூர் ஆண்ட்ராய்டுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்லீக் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், Zenfone உங்களுக்கு Redmi Note 5 Pro விட பெட்டரான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில விடைகளை வந்து நான் வந்து டிலே பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த Zenfone வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. நான் இந்த அன்பாக்சிங் போட்ட வீடியோ அன்னைக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்தது. ஸோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 5 நாட்களில் எனக்கு 3 அப்டேட்ஸ் கிட்ட லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள்லேயே நீங்கள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே 75% வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு கேமரா ரொம்ப மொக்கையாக இருந்தது.
இப்போ ரீசெண்டாக எந்த அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. பட் இப்போ 29ஆம் தேதி இன்னொரு அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இன்னும் கேமரா ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ, கம்பேரிசன் எதுவுமே நான் போடாமல் இருக்கேன். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமே அந்த பர்ஃபார்மன்ஸோட லேக் எல்லாமே அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து நான் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு டிவைஸை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் வாங்கின உடனே ஒரே நாளில் கூட நான் ரிவ்யூன்னு போட்டுடலாம். பட் பார்க்குற உங்களுக்கு அது ரிவ்யூவாக இருக்காது. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வியூஸ்க்காக ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி தான் கணக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃபுல் அப்டேட் இப்போ வரக்கூடிய எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த அப்டேட்டோட சேர்த்து நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி அப்டேட் அவங்க கொடுக்காட்டி நீங்கள் வாங்கினா என்ன இருக்குமோ அப்படி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன். எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதோட. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள், இப்போ விரல் வைக்கிறேன், இப்படி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபஸ்ட்டு இன்னமும் மோசமாக இருந்தது, வச்சா கூட ஓப்பனே ஆகாமல் இருந்தது. இப்போயாச்சும் பரவாயில்ல, ஒரு செகண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதையும் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோன்றதை சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இது எல்லாமே சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த அப்டேட்டில் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ வரைக்குமே வந்து அப்டேட்ஸ் நிறைய 2-3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ இவங்க இப்போ 29ஆம் தேதி இந்த லான்ச்சுக்கு முன்னாடி இன்னும் 2-3 அப்டேட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. கொடுத்தாங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூ கரெக்டாக கொடுக்கணுன்றதுனால தான் வெயிட்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் அப்படின்னா 5000 mAh பேட்டரிக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு கையில் சிம்பிளாக ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். நார்மலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 5 நாட்களுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலாக டிவைஸ் இது சிம் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மேபி மற்ற டிவைஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், சான்சஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னும் யாராவது கேட்டிருந்தாங்க, 4000 mAh 3000 mAh இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனே வெடிக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா, இப்படி சப்போஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குது, அதில் பிரச்சனை இருக்குன்னா ஏன் கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணுறது இல்லை? உண்மையிலேயே வெடிக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி பரவலாக கருதப்பட்டது சாம்சங் தரப்படுறது நோட் 7 மட்டும்தான். அது கம்பெனி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வெடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது எல்லாமே மேபி வந்து கஸ்டமரே வந்து அது ஏதாச்சும் வந்து டேம்பர் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். அதே போல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்கன்னு நானும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. பொதுவான ஒரு கருத்து, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேட்டரி அதிகமாக தான் வெடிச்சிடும், இந்த கம்பெனி ஸ்மார்ட் ஃபோனால வெடிச்சிடும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்ப வேண்டாம், யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்ததுலேருந்து நான் ஒரு தடவை தான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. 4 நாள் கிட்ட சார்ஜ் வந்திருக்கு. பிகாஸ் நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணல, அந்த அப்டேட்ஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணலான்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அந்த சார்ஜிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 மணி நேரத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகிடுச்சு. இன்றைக்கும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடும்போது கரெக்டான டைமிங் என்னன்னு நான் சொல்கிறேன். அதில் இதில் கொடுத்த சார்ஜரில் போடும்போது இந்த டைமிங் வருது. மற்ற சார்ஜரில் போட்டாலும் கிட்டத்தட்ட அதே இன்புட் தான் எடுத்துகிட்டு இருக்கு. இதில் 10 வாட் வரைக்கும் அந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 2 ஆம்பியர்ன்றதுனால. ஸோ அவ்வளோதான் வந்து சார்ஜிங் எடுக்குது. குயிக் சார்ஜ் சப்போர்ட் இப்போ வரைக்கும் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெடலில் இருக்கிறதுனால சார்ஜ் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. பட் ரொம்ப பெரிய இஷ்யூ எல்லாமே கிடையாது. அடுத்ததான் மேக்ஸ் பாக்ஸில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஒரே நிமிஷம். மேக்ஸ் பாக்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் பாக்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, ஸோ இங்கே உங்கள் ஃபோனை வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டு போட்டிங்கன்னா கீழே வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த இடங்கள் மூலியமாக 1.5 மடங்கு வந்து அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் போட்டிருந்தேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் தெரியல. பட் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உண்மையிலே ஒரு நல்ல ஆக்சசரிஸுங்க. நான் என் டேபிள் மேலே அப்படியே வச்சு இந்த ஃபோன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் அடுத்த கொஸ்டினும் அதுதான், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட இதில் சவுண்ட் வந்து ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு ஸ்பீக்கர் தான், ஆனால் சவுண்ட் ரொம்ப அதிகமாக வருது. என்னோட ரிவ்யூஸ் அடிக்கடி பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப சவுண்டெல்லாம் பிடிக்காது, ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஃபுல் சவுண்டே நான் வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் 7 பாயிண்ட் இல்லை 8 பாயிண்ட் தான் வந்து வைக்கிறேன். அது வீடியோ பார்க்கும்போதும் சரி, பாட்டு கேட்கும் போது இன்னுமே வந்து 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் தான் வந்து வைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சவுண்ட் நாய்ஸ் அதிகமாக வருது. 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ஹெட்செட்டில் பாட்டு கேட்கும் பொழுதும் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அடுத்தபடியாக இதில் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் சொன்னது போல் ரொம்ப ஹெவி யூசேஜ் அப்படின்றது ஒரு நாள் தான் பண்ணேன். பட் அப்படி
இருந்தாலுமே எனக்கு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் பேட்டரி வந்தது. அதுலேயும் ஸ்டாண்ட் பை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னொரு அப்டேட் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சேல் போகிறது 3ஆம் தேதி தான். 3ஆம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ என்னன்றது நான் அப்டேட் பண்ணிடுறேன் வித் கேமரா சாம்பிள்ஸோட. 3GB ரேம் வாங்குறதா 4GB ரேம் வாங்குறதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது 3GB, எனக்கு 4GB கிடைக்கல. இப்போ வரைக்கும் 3GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண வரைக்கும் சொன்னது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் 3GB வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு தேதியில் அவங்க கொடுத்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கட்டும், ஆப்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. பட் இன்னும் ஒரு சில ஃபிக்ஸ் எல்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். இந்த சீக்கிரமாக இந்த 2-3 நாட்களில் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு 3GB எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ 4GB கண்டிப்பாக இதோட பெட்டராக தான் இருக்கும். அதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதுலேயும் குறிப்பாக Snapdragon 636 ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் 4GB ரேம் வாங்கினீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ். பிகாஸ் இவங்க வந்து அடுத்த 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது போல ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா ரேம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இன்பில் ஸ்டோரேஜும் உங்களுக்கு 64GB அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும். ஃபேஸ் அன்லாக் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் இல்லை. ரெட்மியில் என்ன சொன்னனோ அதே தான். அவங்க ஃபேஸ் அன்லாக் இருக்குன்றது அப்டேட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்டேட்ன்றது உங்களுக்கு லான்ச் அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் அது வரல. ஸோ இந்த வாட்டியும் அதே போல் தான் சீக்கிரமாக கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இப்போ வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே அந்த ஆட்டோ பிரைட்னஸ் வந்து அக்யூரேட்டாகவே இல்லாமல் இருந்தது. பட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்குது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் NFC இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. NFC இதில் கிடையாது. NFCனா தெரியுமா? NFC தமிழ் டெக்குன்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும் எக்ஸ்பிளைன் சீரிஸில், அதை பாருங்கள். ஸோ NFC இதில் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாது. ஸோ இதுலேயும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 5GHz பேண்டும் கிடையாது. வைஃபைல நார்மல் 2.4 தான். ஸோ அதுவே வந்து மேக்ஸிமம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ளூடூத் ஏதாச்சும் இருக்கா, தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்கா? பிகாஸ் Zenfoneல எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. பட் இந்த ஃபோன் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளூடூத்தும் கிடையாது. ஈவன் ஏங்க வால்பேப்பர்ஸ் கூட இதில் வந்து கிடையாதுங்க. ஸோ நீங்களாக டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்படி நான் இன்ஸ்டால் பண்ண வால்பேப்பர் தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வால்பேப்பர் கூட கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக்காக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்ளீனாக வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம், ஆள் இல்லாத ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் கிடையாது. பட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் ரியர் ஃபேசிங் கேமரா ரெண்டுத்திலையுமே bokeh எஃபெக்ட் இருக்குது. பின்னாடி 2 கேமரா இருக்கிறதுனால டேட்டா வந்து அந்த செகண்டரி லென்ஸ் வந்து உங்களுக்கு bokeh எஃபெக்ட் கொண்டு வரதுக்கான யூஸ் பண்ணுறாங்க, டெப்த் சென்சிங்காக. பட் இதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா உங்களுக்கு அந்த bokeh எஃபெக்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் அடுத்த அப்டேட்டில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அப்படி ஆச்சுன்னா உண்மையிலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தானதா? அதுலேயும் குறிப்பாக ரெட்மி Note 5 மற்றும் Note 5 Pro கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கம்பேர் பண்ணல. காரணம் இதுதான். பிகாஸ் நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு கரெக்டான கம்பேரிசனாக இருக்காது. ஒரு விஷயம் வந்து முழுமையாக இங்கே இல்லாதப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் 2-3 நாட்கள் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேமரா ரிவ்யூ, கம்பேரிசன் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ 3மே நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. Asus Zenfone வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எந்த பிராண்டையுமே வந்து இது கம்பல்சரி நீங்கள் வாங்கணும், இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்னன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். உங்களை கரெக்டான டிசிஷன் எடுக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை. உங்களை வந்து நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என் வேலை கிடையாது. அதை நான் வந்து உங்ககிட்டே விட்டுருவேன் எப்போவுமே. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்களே செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நான் கண்டிப்பாக இந்த ஃபோன்லேயும் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க. இன்னும் 2-3 நாட்களில் உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.